அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, அல்லேலூயா. இங்கே ஒரு சீசன் ஏசப்பா கிட்ட வந்து, ஆமா, ஏசப்பாவுடைய வாழ்க்கையில அவர்கள் அதிகமாய் பார்த்தது என்னது? ஜெபத்தை அதிகமாய் என்ன செய்தார்கள்? இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து சீஷர்கள் பார்த்த ஒன்று, ஆமே சோத்திரம், அவர் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப நாயகராக இருந்தார். அல்லேலூயா. அதனாலே சீசன் போய் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், கற்பித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? ஜெபம் என்பது ஒரு விதை. இந்த விதைக்கு விதைக்கிறவனுக்கு ஒரு அறுவடை காத்திருக்கிறது என்று நம்ம பகல்ல பேசினோம். அல்லேலூயா. கண்ணீருக்கு ஒரு அறுவடை காத்திருக்கிறது. ஆமே ஆமே சோத்திரம். நாம் படுகிற பிரயாசத்துக்கு ஒரு அறுவடை காத்திருக்கிறது. நாம் வடிக்கிற ஆமே சோத்திரம் கண்ணீருக்கு ஒரு அறுவடை காத்திருக்கிறது என்று சொல்லி பகல் வேளையிலே நம்ம பேசினோம். அப்போ கர்த்தர் ஜெபத்தை ஒரு விதையாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அப்போ சோத்திரம், இங்கே ஒரு சீசன் போய் கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஜெபிப்பதற்கு என்ன செய்யுங்கப்பா, போதித்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு அனுபவம். ஜெபம் என்பது ஆமே சோத்திரம் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, அதை நாம் கை கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை நம்முடைய அனுபவமாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆமே. நாம இந்த நாட்களிலே பெரிய ஜெபத்தை விரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த ஜெபம் பெரிய ஜெபம். அவர் முழுவதும் ராத்திரி முழுவதும் அவர் வனாந்தரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? ஜெபித்து கொண்டிருந்தாராம். அது சின்ன ஜெபமா பெரிய ஜெபமா? அல்லேலூயா. யாரும் செய்ய முடியாத ஒரு ஜெபம். அதை நான் ஆண்டவரிடத்திலே, அப்பா, நீங்க பண்ணின ஜெபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த ஜெப அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு தாங்க ஆண்டவரே என்கிற தாகத்தோடு கூட, அல்லேலூயா, பெரிய ஜெபத்தை செய்ய வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் அந்த ஜெப அபிஷேகத்தை உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் தன்னுடைய வியர்வை ரத்தமாக சிந்தி அவர் ஜெபித்தார். என்ன சொல்லி ஜெபித்தார்? தரிசனத்திற்காக ஜெபித்தார், சித்தத்திற்காக ஜெபித்தார், தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். என்ன கேட்கிற அருமையான சகோதரியே, தங்கச்சி, அம்மாவே, ஆமே சோத்திரம், இனி உன்னுடைய ஜெபம் ஒரு தரிசனத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக மாற வேண்டும், சித்தத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக மாற வேண்டும். அல்லேலூயா. குழந்தைத்தனமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல. ஆமே சோத்திரம், எனக்கு ஒரு வீடு தாரும், எனக்கு ஒரு காரு தாரும், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆமே, இதெல்லாம் கேட்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய ஜெபம் இனிமேல் ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. நம்முடைய வாயை திறந்தாலே இனிமேல் நாம் ஜெபிப்பது எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. இனிமேல் நம்முடைய வாயை திறக்கும் போது நாம் ஜெபிக்க போறது, ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை என் தேசத்திலே போடும் ஆண்டவரே என்கிற பெரிய ஜெபத்தை, தரிசன ஜெபத்தை, சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த நாளிலே ஆமே இந்த ஐபிசி சபையிலே கர்த்தர் ஆமே சோத்திரம் நம்முடைய நாவுகளிலே போடுவாராக. ஹல்லேலூயா. தரிசனத்திற்காக ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஆவியை எத்தனை பேருக்கு வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமே, நீ எலியேசருக்காக ஜெபித்தது போதும், வேலைக்காரனுக்காக ஜெபித்தது போதும், இஸ்மவேலுக்காக ஜெபித்தது போதும், நீ ஈசாக்குக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஈசாக்குக்காக ஜெபிக்க வேண்டும்.
உன்னுடைய ஜெபம் அவை சாதாரணமான ஜெபம் அல்ல. உன்னுடைய ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. அநேக ஸ்திரீகளுடைய கற்பத்தை திறந்த ஜெபம் உன்னுடைய ஜெபம். நீ இப்படி ஜெபிப்பதை நான் விரும்பவில்லை. நீ தரிசனத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக உன்னுடைய ஜெபம் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ பண்ணுகிற இந்த குழந்தை ஜெபம் என் காதுகளுக்கு அது இனிமையானதாக இல்லை. ஹல்லேலூயா. நீ சித்தத்திற்காக ஜெபிக்காயானால், நீ சித்தத்திற்காக ஜெபிப்பாயானால் இன்னும் உன் மேல அக்கினியை போட நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்லுவீர்கள், ஆண்டவரே தரிசன ஜெபம் எனக்கு வேண்டும், திட்டத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு வேண்டும், வல்லமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு வேண்டும், வரங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவரோடு முகமுகமாய் சிநேகிதரோடு பேசுவது போல என்ன செய்து கொண்டிருந்தாராம்? பேசிக் கொண்டிருந்தாராம். 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசின அந்த ஜெபம் எனக்கு வேண்டுமே, அந்த ஜெபம் எனக்கு வேண்டுமே. இரவும் பகலும் நேரம் போக தெரியாதபடிக்கு உம்மோடு கூட ஒரு சிநேகிதன் பேசுகிறது போல நான் பேசும்படிக்கு அப்படிப்பட்ட ஜெபம் எனக்கு வேண்டுமே. சபையே, சபையே, உன்னுடைய விண்ணப்பங்கள் மாறட்டும். என்னுடைய விண்ணப்பங்கள் மாறட்டும். அருமையான மகனே, ஜானே, உன்னுடைய விண்ணப்பங்கள் மாறட்டும், உன்னுடைய ஜெபம் மாறட்டும். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? மோசே ஒரு சிநேகிதனை போல ஆண்டவரோடு பேசினாரே, அப்படிப்பட்ட ஜெபம் எனக்கு ஏன் இல்லை? ஹல்லேலூயா. ராம் முழுவதும் அப்பன் இயேசு வனாந்தரத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தாரே, அந்த ஜெபத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெருமழை வருவதற்காக யார் ஜெபித்துக் கொண்டிருந்தான்? எலியா ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபம் ஆமென் ஆமென் பெருமழைக்காக அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அக்கினி தேசத்தில் பலிபீடத்தில் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக ஜெபித்தான். அன்பு தங்கச்சி, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஜெபம் கர்மேல் பர்வதத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரே ஒரு பெருமழை என் சபைக்கு தேவை, ஒரு பெருமழை என் தேசத்துக்கு தேவை என்று ஜெபிக்கிற ஜெபத்தை நீ கேட்பாயானால் அந்த கர்மேல் ஜெபம் உன்னையும் பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. அப்போ காணலையே, நீங்க இதெல்லாம் கேட்கறத பார்த்தா என்னமோ விருப்பமே இல்லாம கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படி நான் நினைச்சுக்கிறேன். அப்படி நினைக்க என்ன விடாதீங்க, அப்படி என்ன நினைக்க விடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். ஆமென் தாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏதோ விருதாவா பேசிட்டு இருக்கேன்னு என்ன நினைக்க வச்சிடாதீங்க, ஏதோ கத்திக்கிட்டு இருக்கேன்னு என்ன நினைக்க வச்சிடாதீங்க. சபையே, சபையே, கர்மேல் பர்வதத்தினுடைய ஜெபம் எனக்கு தேவை என்று, எனக்கு தேவை என்று நீ கதறுவையானால், எனக்கு தேவை கார்மேகம், எனக்கு தேவை உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம், சமுத்திரத்திலிருந்து ஒரு அடையாளம் எனக்கு தேவை. ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யாப்போக்கு நதி அண்டையிலே அவர் ராம் முழுவதும் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அந்த ஜெபம் எனக்கு தேவை. நான் அதைத்தான் சொன்னேன், என்ன வேற மாதிரி நினைக்க வச்சிடாதீங்க, என்னுடைய வார்த்தையை சுருக்க வச்சிடாதீங்க. நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும், அந்த அபிஷேகத்தை பெறணும். வார்த்தை வரும்போது அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணணும். இதைதான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை வரும்போதும் கையை தட்டி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லணும். இந்த வார்த்தை உங்களை பற்றி பிடிக்கும், இந்த வார்த்தை உங்களை அனல் ஊட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாப்போக்கு நதி அண்டையிலே ஒரு 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 பெனியேலின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டாமோ?
அல்லேலூயா. பெனியேலே யாக்கோபு ஜெபித்தது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே. நான் உம்மை விடுகிறதாக இல்லை, நான் உம்மை விடுகிறதாக இல்லை, நான் உம்மை விடுகிறதாக இல்லை. அந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் கேள். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டார்கள், நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எனக்கு போதித்தருளும். ஆண்டவர்கிட்ட கேளு, நான் யாப்போக்கு நதி அண்டையிலே அந்த பெனியேலின் ஜெபத்தை எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. கையை தட்டணுங்க, கையை தட்டி இருக்கணும், நல்லா தட்டுங்க, தட்டுங்க தட்டுங்க. அனல் பிடிக்கட்டும், அனல் பிடிக்கட்டும், அனல் பிடிக்கட்டும். ரகதனா உடரபா, ரகதனா ரிகத்தனா உடரபலபா, ரிகஷ்யா லதுரபலபா, உடரப லகதரபலபா. ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர்ல சொல்லுகிறார் பவுல், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் என் தேவனை இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என் தேவனுக்கு உங்களுக்காக என் தேவனிடத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். நான் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறேன். எத்தனுடைய இருதயம் துடிக்கிறது. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறாயோ, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயோ, பவுலை போல இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெப ஆவி சிறைச்சாலைகள் இருந்தாலும் என்னுடைய ஜெபம் எனக்கு தேவை, எனக்கு ஜெபம் தேவை, இன்னும் எனக்கு ஜெபம் தேவை. இடைவிடாமல் ஜெபித்த ஜெபம் எனக்கு தேவை. எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு அந்த ஆவியை தாரும், எங்களுக்கு அந்த பலனை தாரும். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த சத்துவத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம், நாங்கள் ஜெபத்தில் வளர ஆசைப்படுகிறோம். அற்புதங்களை செய்யல் அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்ல அல்ல, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு தெரிந்தது. எப்படி ஜெபிக்க கற்றுக்கொண்டால் இதெல்லாம் கூட கிடைக்கும். இதெல்லாம் பேக்கேஜ், அற்புதம், அடையாளங்கள், வரங்கள். ஜெபிக்க 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 இவைகள் எல்லாம். ஐயா தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியரை வாசிக்கிறோம். கொலோசியரை வாசிங்க, திருப்பிக்கலாம். கடைசி அதிகாரம், அதில் கடைசி ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பாப்ராத்தீவை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம், கொலோசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க முடியுமானால் வாசிக்கலாமா? எப்பாப்ராம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகியவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேடினவர்களாக பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிழல் நிற்க வேண்டும் என்று எப்பொழுதும் போராடுகிறார். ஒரு சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் போராடுகிற ஒரு ஜெபம், எப்பொழுதும் போராடுகிற ஒரு ஜெபம், எப்பொழுதும் போராடுகிற ஜெபம். எப்படி பண்ணுகிறார்? ஆமென். அவருடைய ஜெப குறிப்பு, ஆமென், சோத்திரம், உப்புக்கு சப்பு இல்லாம இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெப குறிப்பு இனி ஆமென் ஆமென் சாதாரணமான ஜெப குறிப்பாக இருக்கக்கூடாது, சாதாரணமான ஜெப குறிப்பாக இருக்கக்கூடாது. ரிக்காதாராமா உதராதரவலவா ரிக்கஷ்யாதரவலவா. ஆமென் 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 ஆமென். ஜெப குறிப்புகள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. எனக்கு இந்த தேசத்தை தாரும், எனக்கு பூமியின் எல்லைகளை தாரும். கையை தட்டணும், கையை தட்டணும், கையை தட்டணும், கையை தட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேள், என்ன கேள், என்ன கேள். உன்னுடைய ஜெப குறிப்புகள் இனி சாதாரணமாக இருக்கக்கூடாது, அழிந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி ஜெபம் பண்ண கற்றுக்கொள், எழுதியிருக்கிறபடி ஜெபம் பண்ண கற்றுக்கொள். எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. என் பிள்ளையை குறித்து எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. என் பிள்ளையை குறித்து எழுதியிருக்கிறது. இதுதான் என் ஜெப குறிப்பு, இதுதான் என் ஜெப குறிப்பு. கையை தட்டணும், கையை தட்டணும். இதுதான் உன் ஜெப குறிப்பு. கையை தட்டணும், கையை தட்டணும். தங்கச்சி, தங்கச்சி, எழுதியிருக்கிறது தான் உன் ஜெப குறிப்பு, எழுதியிருப்பதுதான் உன்னுடைய ஜெப குறிப்பு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல எழுதி இருக்கிறத ஜெபம் பண்ணுங்கிறார் கர்த்தர். எழுதி இருக்கிறதை, ஆமென் ஆமென், நான் உன்னை குறித்து எழுதியிருக்கிறதை, ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கிறதை, ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள், பிரபுக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள், சாமுவேல் உன்னிடத்தில் தோன்றுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியல 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 புரியல. இதுதான் உன் ஜெப குறிப்பு, இதுதான் உன் ஜெப குறிப்பு, இதுதான் உன் ஜெப குறிப்பு, இதுதான் உன் ஜெப குறிப்பு. எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. உணர்றீங்களா? உணர்றீங்களா? உணர்றியா தங்கச்சி? புரியுதா தங்கச்சி? எழுதியிருக்கிறது, அதை பிடிச்சு ஜெபம் பண்ணு. அழிந்து போகிற காரியத்துக்காக ஜெபம் பண்ணாத. பூமி ஒளிந்து போகும், வானம் ஒளிந்து போகும், அதுல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை கூட, கையை தட்டணும், இதுல எழுதியிருக்கிற ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது. ரகதனா உடரா ரந்தனா ரிகஷ்யா ரதரவலவா ரிகதனா உடரவலவா. ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறதை குறித்து நீ ஜெபம் பண்ணுவாயானாய், இது உன் இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறியானே, எழுதியிருக்கிறதை ஜெப குறிப்பாக மாற்று. எழுதியிருக்கிறதை, உன் பிள்ளைக்காக எழுதியிருக்கிறதை ஜெப குறிப்பாக மாற்று. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும் என்கிறது எழுதியிருக்கிறது, ஜெப குறிப்பாக மாற்று. ஹல்லேலூயா. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணினது போதும் 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 நான் நினைக்கிறேன். அந்த ஜெபம்லாம் போதும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு சொல்றேன், நீங்களும் சொல்லணும், எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் ஜெபித்த இந்த குழந்தை ஜெபம் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் எழுதியிருக்கிறபடி ஜெபிக்கல. என்னை கேள், என்னை சொல்லுங்க தங்கச்சி மாதிரிலாம் வாயை தரங்கம்மா. என்ன கேள், என்ன கேள், என்ன கேள், என்ன கேள். பயந்துடாதீங்க, பூச்சாண்டி இல்லை. ஹல்லேலூயா. எழுதியிருக்கு தங்கச்சி, உன்னை குறித்து எழுதியிருக்கு, உன்னை குறித்து எழுதியிருக்கு. இதில் இதை ஜெபமா மாற்று, ஜெபமா மாற்று. இப்படி ஜெபிக்க பழகு, இப்படி ஜெபிக்கணும்னு கத்தனத்தை கேளு. எப்படி ஜெபிக்கணும்பா ஆண்டவர் சொல்லி கொடு, எழுதி இருக்கிறதே அதை ஜெப குறிப்பா சொல்லி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எழுதி இருக்கிறதை குறித்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ராம் முழுவதும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உன்னிடத்தில் ஆண்டவர் இன்னைக்கு கேட்க வந்திருக்கிறா, நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்க விரும்புகிறாய்? ஒருவர் சத்தமாய் சொல்லுங்க, ராம் முழுவதும் ஜெபிக்க விரும்புகிறேன். சொன்னவங்க எல்லாரும் மேல அந்த அக்கினி விழுது. சொன்னவங்க கையை தட்டுங்க, கையை தட்டுறவங்க மேல அந்த அக்கினி விழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? எப்பொழுதும் பவுல் ஜெபிக்கிறது போல ஜெபிக்கணும். கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? இதை விடாமல் ஜெபிக்கணும். அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? கல்லறை திறந்திருக்கிறது நம்மளை கொண்டு வைப்பதற்கு. ஹல்லேலூயா. எங்க இவ்வளவு நேரம் காட்டு கத்தி எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்னா, மோசே செய்கிறது போல 40 நாள் ஆண்டவரோடு பேசினது போல நான் ஜெபிக்கணும்னு சொல்லுவீங்களா பார்த்தா ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தங்கச்சி மாதிரிலாம் இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? வேற எங்கேயும் போயிருக்கீங்களா? நாளைக்கு காலேஜ் போகணுங்கிற கவலை எப்பவுமே வருதா? ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? நெக்ஸ்ட் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? 40 நாள் இரவும் பகலும் மோசே ஜெபித்தது போல
அம்மை அந்த ஒளிவு மலையிலே மோசே ஜெபித்தது போல, ஆண்டவரோடு கூட இருந்தது போல ஜெபிக்க விரும்புகிறேன். ஆசாப் சொல்லுகிறான் சங்கீதத்தில், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உமது வலக்கரம் என்னை தாங்குகிறது. கர்மேல் பர்வதத்தில் எலியா ஜெபித்தது போல நான் ஜெபிக்க வேண்டும். யாப்போக்கு நதியிலே பெனியேல் அனுபவத்தில் யாக்கோபு ஜெபித்தது போல நான் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு முழுவதும் பெனியேலை ஜெபித்தது போல நான் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எழுதியிருக்கிறதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இனிமே நம்ம வாயை திறந்தாலே நம்ம எழுதியிருக்கிற காரியங்களுக்காக சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாறணும். சரளமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாறணும். நிறுத்த முடியாத அணைய போட்டு நிறுத்த முடியாத ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடாப்பிடியான ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் சூழ்நிலைமைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய சூழ்நிலைமைகள் சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்தை மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. சூழ்நிலைமைகள் நம்முடைய ஜெபத்தை மாற்றக்கூடாது. சூழ்நிலைமைகள் நம்முடைய ஜெபத்தை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலைமைகள் நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்க வைக்க வேண்டும். சொல்ல முடியுமா? அமே சோத்திரம். என்னுடைய ஜெபத்தை சூழ்நிலைமைகள் மாற்ற முடியாது. சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தை சூழ்நிலைமைகள் மாற்ற முடியாது. சிறைச்சாலைகள் மாற்ற முடியாது. உபத்திரவங்கள் மாற்ற முடியாது. கஷ்டங்கள் மாற்ற முடியாது. துன்பங்கள் மாற்ற முடியாது. என்னுடைய ஜெபத்தை சிங்கக்கெபிகள் மாற்ற முடியாது. என்னுடைய ஜெபத்தை ராஜாவின் உத்தரவு மாற்ற முடியாது. கையை தட்டி இருக்கணுமே, கையை தட்டணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் ஆமான் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தை சன்பலாத் தொபியா நிறுத்த முடியாது. நெகேமியாவே, உன்னுடைய ஜெபத்தை சன்பலாத் தொபியாவும் சோத்திரம் நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தை ஏசேக்கு சித்னாவு நிறுத்த முடியாது. என்னுடைய ஜெபத்தை சூழ்நிலைமைகள் நிறுத்த முடியாது. ஒரு காய்ச்சல் என் ஜெபத்தை நிறுத்திடுது. அல்லேலூயா. 10 ரூபாய் என் ஜெபத்தை நிறுத்திடுது. ஒரு சின்ன தூக்கம் என்னுடைய ஜெபத்தை நிறுத்தி விடுகிறது. என்னதான் என் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு நீங்க என்னதான் சொல்றீங்கப்பா? இவங்கெல்லாம் சொல்ல முடிக்காங்க. உங்கள்கிட்டையும் அதை சொல்றாரு. என்னதான் சொல்றீங்கப்பா? ஒரு ஜெபமே, ஒரு தூக்கமே ஜெபத்தை நிறுத்தி விடுகிறது. ஒரு சோர்வு என்னுடைய ஜெபத்தை நிறுத்தி விடுகிறது. ஒரு சாப்பாடு என் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறது. என் உபவாசத்தை நிறுத்தி விடுகிறது. ஜெயத்தை அறுவடை பண்ண போகிற நான், ஹல்லேலூயா, ஜெபித்தாலே ஜெயத்தை அறுவடை செய்ய முடியும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சின்ன சோர்வு உன் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறதோ? சின்ன கவலை உன் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறதோ? ஹல்லேலூயா. சின்ன சூழ்நிலைமைகள் உன்னுடைய ஜெபத்தை நிறுத்தி விடுகிறதோ? நீ சொல்ல வேண்டும், என் ஜெபத்தை நிறுத்த முடியாது. எப்பேற்பட்ட கொம்பம் வந்தாலும் என்னுடைய ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், மாற்ற மாட்டேன். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அற்பமான ஒரு கவலை, பலவீனம் என் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பவுலும் சீலாவும் ஆமென், 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 சிறைச்சாலையிலே ஜெபிக்கிறதை துதிக்கிறதையும் நிறுத்த முடியவில்லை. அவ்வளவு பெரிய சிறைச்சாலையை நிறுத்த முடியவில்லை என்றால் இந்த கொசியை மாத்திரம், சொல்லுங்க, இந்த கொசியை மாத்திரம். சில பேர் கொசு ஜெபத்தை நிறுத்திடுது. கொசு பத்தி வைத்து ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். புரியல பாஸ்டர், ஜெபம் பண்ண போனேன், கொசு கடிக்கு ஜெபம் பண்ண போனேன், எனக்கு என்னமோ செய்யுது. அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தி விடாதே. தூக்கம் வருதுன்னா எழுந்து நடந்து ஜெபம் பண்ணு.
அந்தரா உடரா ததனா ரிக்கத்தரா ஊடரவா அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே ஜப குறிப்புகள் உன் நாவை பற்றி பிடிக்கும். ஜப குறிப்புகள் அந்நிய பாஷையை பேச பேச உன்னுடைய நாவுகள் ஜப குறிப்புகளாக நிரம்பும். ஜப குறிப்புகளாக நிரம்பும். கையை தட்டி இருக்கணுமே, கையை தட்டி இருக்கணும். கேட்டு கேட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை எதுக்குத்தமா கையை தட்ட சொல்றேன்? என்னமோ நான் பிரசங்கம் நல்லா பண்றேங்கிறதுக்காக இல்லை. பிரசங்கம் பண்ணிலாம் ஜெயிக்கிறது கிடையாது. ஆவியானவர் இல்லாம எந்த பிரசங்கமும் ஜெயிக்காது. ஹல்லேலூயா. கிருபை இல்லாம எந்த பிரசங்கமும் ஜெயிக்காது. தோத்துரும். என் அறிவில் பேசினோம்னா பிரசங்கம் க்ளோஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியிலே பேசப்படுகிறது எல்லாமே ஜெயிக்கும். ஆவியிலே பேசுகிறவன் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. உன் தூக்கம் உன் ஜபத்தை நிறுத்தி விடாதபடிக்கு எழுந்து நட. சொல்லுங்க, எழுந்து நட. எழுந்து நட. பிரயாசப்படு. எழுந்து நட. மாற்றாத ஜபத்தை, மாற்றாத ஜபத்தை நிறுத்தாத. சூழ்நிலைமையை பார்த்து ஜபத்தை நிறுத்திடாத. சூழ்நிலைமையை பார்த்து ஜபத்தை நிறுத்திடாத. ஐயோ சோர்வா இருக்குன்னு நினைச்சு ஜபத்தை நிறுத்திடாத. அசதியா இருக்குன்னு நினைச்சு ஜபத்தை நிறுத்திடாத. எங்கேயோ வலிக்குன்னு சொல்லி ஜபத்தை நிறுத்திடாத. விதைக்கிறத நிறுத்திடாத. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து விதைக்கிறத நிறுத்திடாத. அல்லேலூயா. 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 நீ ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்றால் என் அப்பன் இயேசு வேற எதையோ தரப்போகிறார். அல்லேலூயா. நீ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அப்பா இயேசு மகிமையை தரப்போகிறார் என்று அர்த்தம். அதுதான் அறுவடை என்று சொன்னேன். அதுதான் அறுவடை என்று சொன்னேன். உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னார். உனக்காக அறுவடை வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக அறுவடை வைக்கப்பட்டிருக்கிறது. Glory. அல்லேலூயா. ஜபத்தை, சூழ்நிலைமைக்காக ஜபத்தை நீ மாற்றி விடாதே, நிறுத்தி விடாதே. அல்லேலூயா. தடைகள் வருவதற்காக தடைகளை என்ன செய்து விடாதே, நிறுத்தி விடாதே. 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஏசேக்கு என்கிற ஒரு சித்னா, இது தடைகள் வருகிறது. சித்னா என்கிற தடை அவன் விதைக்க சென்ற, அவன் துறவுகளை தோண்ட சென்ற ஈசாக்குக்கு வந்தது. அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து, சொல்லுங்க, பெயர்ந்து நிறுத்தவில்லை. துறவு தோண்டுவதை நிறுத்தவில்லை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, துறவு தோண்டுவதை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. ஏன்னா இந்த துறவு சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற துறவு. நீங்க 6 அதிகாரத்துக்கு முன்பதாக பார்த்தீர்களானால் 20வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த துறவை தோன்றுகிறதை நம்மால பார்க்க முடியும். அந்த துறவு ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வதிக்க, சந்ததிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு துறவு. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. 25வது அதிகாரத்தில் 19 பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் நாட்களிலே ஜீசஸ் 20 இல்லை, அது இல்லை. ஆபிரகாம் அதை தோன்றினான். அது இல்லைன்னு நினைக்கிறேனே. அல்லேலூயா. 21 பாருங்க. 21. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு சரியா அந்த ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 26வது நாட்களிலே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் என்ன செய்யப்பட்டார்கள்? நிரப்பி போட்டார்கள். அந்த துறவு தேசங்கள், சந்ததிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு துறவு. அல்லேலூயா. அந்த துறவு எதை ஆசீர்வதிக்கக்கூடிய துறவு?
வருங்கால சந்ததிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய துறவு, வருங்கால சந்ததிக்கான ஆசீர்வாதத்திற்கான ஒரு துறவு. அது வருங்கால சந்ததிக்காக வைக்கப்பட்ட ஒரு துறவை சத்துரு அதை முன்னக்கூட்டியே அறிந்து என்ன செய்து விட்டான்? இது சந்ததிகளை ஆசீர்வதித்து விடுமே, இது சந்ததிகளை தேசத்தில் எழுப்பி விட்டு விடுமே, சந்ததிகளுக்கு சோத்திரம் பிரயோஜனமானவைகளாக போய்விடுமே என்று சொல்லிவிட்டு அதை என்ன செய்து விட்டான்? தூர்த்து போட்டு விட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த துறவு யாரை ஆசீர்வதிக்கிற துறவு? யாரை ஆசீர்வதிக்கிற துறவு? சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற துறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யாரை ஆசீர்வதிக்கிற துறவு? மறுபடியும் சொல்லுங்க, சந்ததிகளுக்கு பிரயோஜனமான ஒரு துறவு. இது சந்ததிகளுக்கு பிரயோஜனமாய் மாறிவிடும் என்பதை சத்துரு அறிந்தபடியினாலே, பெலிஸ்தேன் அறிந்தபடியினாலே, அந்நியன் அறிந்தபடியினாலே அவைகளை தூர்த்து போட்டு விட்டான். இப்பொழுது சந்ததிகள் அலைந்து திரிகிறார்கள், சந்ததிகள் தன்னுடைய இஷ்டம் போல போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அதை ஈசாக்கு தருவாருகிறார். ஆமென். அதை என்ன செய்கிறான்? அதை செய்யும் போதுதான் 2 முறை வாக்குவாதம் பண்ணுகிறது. 3வது முறை ரெகோபோத் என்கிற ஊற்றை பெற்ற உடனே சத்துருக்கள் அப்புறம் ஈசாக்கினிடத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடியும் காணாதிருப்பாய், நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உன் ஜெபத்தை மாற்ற நினைத்த சூழ்நிலைமையை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். இப்போ பிசாசு அநேக சூழ்நிலைமைகளை உனக்கு ஏற்படுத்துகிறான். ஆனால் அந்த சூழ்நிலைமையை கர்த்தர் உனக்கு நன்மையாக மாற்றி தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபிக்க கூடாதபடிக்கு சூழ்நிலைமைகளை ஏற்படுத்தின பிசாசு ஒரு நாள்ல சோத்திரம் அவன் இல்லாமல் தேடியும் காணாத ஒரு தேசத்துக்கு போய் விடுவான். ஆமே சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நீ ஜெபிக்க கற்றுக்கொள்வாயானால், உன் ஜெபத்தை மாற்றாமல் நீ தொடர்ந்து பிரயாசப்படுவாயானால், இவர் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன செய்தார்கள்? ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், எதிரிகள் அறிந்து கொண்டார்கள், அந்நியர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஜெபத்தை மாற்றிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? இதை தான் சுத்தி வராது. கெத்செமனே ஜெபத்திலே கர்த்தர் சித்தத்துக்காக ஜெபித்தார். சீஷர்களை போய் கேட்டார்கள், ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிறோம், நீர் ராம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்திலே நீ இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய ஜெபத்திலே பிதாவினுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்கிற துடிப்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நாங்களும் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சுயநலத்துக்காக ஜெபித்த ஜெபம் அல்ல. என்னுடைய ஜெபம் ஒரு சோத்திரம் ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற வேண்டும். என்னுடைய ஜெபம் அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல. என்னுடைய ஜெபம் நிரந்தரமானவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் நிரந்தரமானது, எழுப்புதல் நிரந்தரமானது, ஆத்துமாக்கள் நிரந்தரமானவர்கள், சபை நிரந்தரமானது. இதை யாரும் அழித்து போட முடியாது. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானது, உனக்கு கிடைத்த தீர்க்க தரிசனங்கள் நிரந்தரமானது. இதை யாரும் எடுத்து போட முடியாது. இதற்காக ஜெபிக்கிறதற்கு இந்த எழுதியிருக்கிற வார்த்தைகள் நிரந்தரமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. என்னை கேள், அப்பொழுது உனக்கு ஜாதிகளையும் பூமியின் எல்லைகளையும் சுதந்திரமாகவும் சொந்தமாக தருவேன் என்று எழுதியிருக்கிறதே. எதற்காக ஜெபிக்க கற்றுக்கொள் மகளே. சகோதரி, கையை உயர்த்தி சொல்லுங்க, வனாந்தரத்திலே ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. சொல்லுங்க, வனாந்தரத்திலே நீ ஜெபித்த ஜெபம். இன்னும் கூட சத்தமாய் சொல்லுங்க, கர்மேல் பர்வதத்திலே எலியா ஜெபித்த ஜெபம். இடைவிடாமல் ஜெபித்த பவுலின் ஜெபம்.
எப்பொழுதும் போராடின எப்பா பிரார்த்திவின் ஜபம், முழுவதும் ஜபித்த யாப்போ பெனியேலின் ஜபம். ஆமேன் ஆமேன், சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அந்த ஜபம் வேண்டும் ஆண்டவரே. 3 நாள் உபவாசித்து ஜபித்த எஸ்தரின் ஜபம், அல்லேலூயா, எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ராப்பகலாய் 40 நாள் இரவும் பகலும் சிநேகிதனோடு பேசினது போல பேசின ஜபம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா, எனக்கு அந்த ஜபம் வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஜெபிக்கலாம் கண்களை மூடி. எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்ன பேச வேண்டும் என்பதை அடியான் மூலமாய் நீர் பேசினீர். நீர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் இதில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.